ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வெந்தயம், சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்லா குழம்புக்கு வாசனை தரும். அதுக்கப்புறம் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம், தக்காளி நல்லா வதக்குங்க பொருளை. அதில் தான் இருக்குது நல்லா குழம்பு டேஸ்ட்டாக வர்றது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காஷ்மீரி தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கலருக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிண்டிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் கொதி வந்து மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மிளகாத்தூள் வாசனையெல்லாம் இல்லாமல் நல்லா கொதித்து பிரிஞ்சு வரணும். இந்த சமயத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த சமயத்தில் மீன் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். மீன் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும். அது மாதிரி மீன் சேர்த்துட்டு அந்த உடனே நீங்கள் கரண்டி சேர்த்து கிண்டிட்டு அதோடு விட்டுறணும். அதுக்கப்புறம் கரண்டி போட்டு கிண்டாதீங்க, மீனெல்லாம் உடஞ்சிரும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் சேர்க்கலாம். இதில் மீன் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. 5 மினிட்ஸில் வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, அப்படியே ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க.